கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாடு மீனவர்கள் பிரச்சினையை மனிதாபிமான அடிப்படையில் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க மற்றும் பிரதமர் மோடி இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தியது நம்பிக்கை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்கவும், அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை விடுவிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இந்த நடவடிக்கையின் மூலம் இந்தியா இலங்கை இடையிலான நம்பிக்கை அதிகரிக்கும் எனவும், எதிர்கால வளர்ச்சிக்கான ஆக்கப்பூர்வமான படியாக இருக்கும் எனவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனிடையே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பயிர் சேதங்கள் குறித்து இன்றைக்குள் கணக்கிட்டு அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை அதிகாரிகளுக்கு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார். பெஞ்சல் புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அனைத்து மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர்கள், தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக அமைச்சர் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அப்போது தமிழ்நாடு முழுவதும் 6,30,621 ஹெக்டேர் விளை நிலங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி மற்றும் அரகண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 2,906 மெட்ரிக் டன் விளைபொருட்கள் மழையால் சேதமடைந்ததாகவும் விவரிக்கப்பட்டது. இதையடுத்து பயிர் பாதுகாப்பு குறித்த அறிக்கையை அரசிற்கு அனுப்பி வைத்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தருமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவுறுத்தினார். பாதிப்படைந்த எந்த விவசாயியும் விடுபடக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ளவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மேலும் பயிர் காப்பீட்டின் கீழ் விரைவாக இழப்பீடு வழங்குவது குறித்து விவாதிப்பதற்காக புள்ளியியல் துறை மற்றும் பயிர் காப்பீட்டு நிறுவனங்களுடன் கூட்டம் நடத்தவும் அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இந்தியா முழுவதும் 13,735 கிளார்க் பணியிடங்களுக்கான அறிவிப்பை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் முதன்மையான பொதுத்துறை வங்கியான SBI எனப்படும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் இந்தியா முழுவதும் காலியாக உள்ள 13,735 ஜூனியர் அசோசியேட் எனப்படும் கிளார்க் பணியிடங்களுக்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இன்று முதல் ஜனவரி 7ஆம் தேதி வரை இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும், முதல்நிலை மற்றும் பிரதான தேர்வுகள் மூலம் பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு என 336 பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் கல்வி தகுதியாக பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 20 வயது முதல் 28 வயது உடையவர்கள் இப்பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும், அரசு விதிகளின்படி வயது சலுகை அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்வுமா இயக்க நிறுவனரும் கோவை குண்டுவெடிப்பின் முதல் குற்றவாளியுமான பாஷா உயிரிழந்தார். கோவையில் 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி தொடர் குண்டுவெடிப்பு நடந்தது. ஆர்எஸ்புரம், உக்கடம் உட்பட 12 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் 11 இடங்களில் மொத்தம் 13 குண்டுகள் வெடித்தன. இதில் 35 ஆண்கள், 10 பெண்கள், ஒரு குழந்தை உட்பட 46 பேர் கொல்லப்பட்டனர். 2000த்திற்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக அல்வுமா அமைப்பின் தலைவர் பாஷா கைது செய்யப்பட்டார். அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி பரோலில் வந்தார். உடல்நிலை பாதிப்பு காரணமாக கோவை பீடமேடு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் உடல்நிலை மோசமடைந்ததால் அவரை வீட்டிற்கு கொண்டு வந்தனர். அங்கு அவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை இயக்குநர் விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்கவில்லை என்றும், அவருடன் வந்த நபர்தான் விலைக்கு கேட்டதாகவும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள புகழ்பெற்ற சீகல்ஸ் உணவகத்தை திரைப்பட இயக்குநர் விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்டதாக அண்மையில் தகவல் வெளியானது. இந்த விவகாரம் பேசுபொருளானதை அடுத்து இது தொடர்பாக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ளார். அதில் விக்னேஷ் சிவன் உடன் வந்த புதுச்சேரியைச் சேர்ந்த நபர்தான் சீகல்ஸ் உணவகத்தை விலைக்கு கேட்டதாகவும், அவருக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அவரோடு வந்த நபர் புதுச்சேரியில் சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான கடற்கரை ஹோட்டல் ஒன்றினை விலைக்கு தர முடியுமா, விலைக்கு தரப்போவதாக பேச்சு அடிபடுகிறது என்றெல்லாம் ஆரம்பித்தார். அப்போது நான் கடுமையாக அவரை எச்சரித்தேன். இப்படியெல்லாம் தவறாக செய்தியில் பறக்கக்கூடாது என்று எச்சரித்தேன். இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், சட்டமன்றத்தை விலைக்கு கேட்காமல் இந்த அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் விமர்சித்தார். ஸ்ரீபெரும்புதூர் ஜிஆர் குறித்து அவதூறு வீடியோ வெளியிட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் நரசிம்மன் வீட்டில் இருந்து ஹார்ட் டிஸ்க், பென்டிரைவ் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. தன் மீது அவதூறு பரப்பப்படுவதாக ஸ்ரீபெரும்புதூர் ஜிஆர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதில் ரங்கராஜன் நரசிம்மன் என்பவர் ஜிஆர்கள் குறித்து அவதூறாக பேசிய வீடியோக்களை நீக்கவும், அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை வைத்தார். மேலும் அந்த வீடியோவை வெளியிட்ட மற்றொரு யூடியூப் சேனலின் உரிமையாளர்கள் பெலிக்ஸ் ஜெரால்டு மற்றும் கடஞ்சிய மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர் கோரினார். அதன்படி அவர்கள் மீது
சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட ரங்கராஜன் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை வரும் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே சிறுவில்லிபுத்தூர் மணவாள மாமுனிகள் மடத்தின் சார்பில் ரங்கராஜன் மீது அளிக்கப்பட்ட புகாரில் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட நிலையில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற அரசு உதவி வழக்கறிஞர் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. அரசு உதவி வழக்கறிஞர் பணியிடங்களுக்கான தேர்வு கடந்த சனிக்கிழமை 15 மாவட்டங்களில் கணினி வழியாக நடைபெற்றது. 4186 பேர் தேர்வு எழுதிய நிலையில் சில மையங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தேர்வை முழுமையாக எழுத முடியாத தேர்வர்கள் டிஎன்பிசி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதனை ஏற்றுள்ள டிஎன்பிசி நிர்வாகம் கணினி வழி தேர்வை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. மறுதேர்வு OMR முறையில் பிப்ரவரி 22ஆம் தேதி நடத்தப்படும் என டிஎன்பிஎஸ்சி கூறியுள்ளது. அந்த ஏழை எடுத்திருக்க அந்த நிறுவனத்தை நம்ம கால் உண்டாம விரட்ட முடியும். அவன் கால் வச்சுட்டாண்டா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆர்வம் உள்ளவங்க தயவு செஞ்சு எல்லாரும் முன் வந்து குறைஞ்சது நம்ம ஊர்ல ஒரு 40 பேராவது செயல்படணும். டங்ஸ்டன் சுரங்கம் அமைய உள்ளதாக கூறப்படும் மதுரை அரிட்டாபட்டி மலை மீது இரவில் நூற்றுக்கணக்கான மக்கள் அமர்ந்து போராட்டம் குறித்த ஆலோசனையில் ஈடுபட்ட காட்சிகள் தான் இவை. மதுரை அரிட்டாபட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்க உரிமையை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுவரப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது. தமிழ்நாடு அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் மற்றொருவரும் அரிட்டாபட்டி மக்களும் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அதன்படி அரிட்டாபட்டி மலை மீது கூடிய 500க்கும் மேற்பட்ட மக்கள் போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுப்பது குறித்து ஆலோசனை நடத்தினர். ஒவ்வொரு நாட்டில் அது எந்த நாட்டிலாம் காலடி வச்சிருக்கானோ, இந்த இந்துஸ்தான் சிங் நிறுவனம் எங்கெங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் வந்து அவனை எதிர்த்து தான் மக்கள் போராடி இருக்காங்க. சுரங்க திட்டத்தை கைவிடும் அறிவிப்பு வரும் வரை கிராமத்திலேயே வெவ்வேறு வடிவங்களில் போராட்டம் நடத்தவும் கிராம மக்கள் முடிவு செய்துள்ளனர். போராட்டம் மற்றும் தேதி விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் ஒரு சிலர் தெரிவித்தனர். இரவில் மக்கள் கூடியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. கிரீன் மேஜிக் பிளஸ் என்ற புதிய வகையான பால் சோதனை அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்படவிருப்பதாக பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அறிவித்துள்ளார். ஆவின் நிறுவனம் சார்பில் கடந்த 12ஆம் தேதி அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது. அதில் அதிக புரதச்சத்து மிக்க வைட்டமின் A மற்றும் D செறிவூட்டப்பட்ட புதிய வகையான கிரீன் மேஜிக் பிளஸ் பால் டிசம்பர் 18ஆம் தேதி முதல் அறிமுகம் செய்ய திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருந்தார். ஆவின் நிறுவனம் பாலின் அளவையும் குறைத்து விலையையும் அதிகமாக்கி இருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்நிலையில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் 2024-25ஆம் நிதியாண்டில் 30 லட்சம் லிட்டர் அளவில் பால் விற்பனை அதிகரித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் வைட்டமின் A மற்றும் D செறிவூட்டப்பட்ட புதிய வகையான கிரீன் மேஜிக் பிளஸ் பால் சோதனை அடிப்படையில் சில ஒன்றியங்களில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் பொதுமக்களின் விருப்பத்திற்கேற்ப இந்த பால் விற்பனை செய்யப்படும் எனவும் கூறியுள்ளார். மேலும் தற்போது விற்பனை செய்யப்பட்டு வரும் அனைத்து வகையான பாலின் விற்பனை அளவு குறைக்கப்படவில்லை எனவும் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லுக்கான ஆதார விலையை உயர்த்த வலியுறுத்தி PR பாண்டியன் தலைமையில் தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் திருச்சி காரைக்கால் பயணிகளை மறித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். 2021 குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டிய உத்தரவாதம் கொடுத்துவிட்டு இதுவரையில் நிறைவேற்றவில்லை. போராட்டத்தில் ஈடுபடுகிற விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கையை தீர்க்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். விவசாய கடனை முழுமையாக ரத்து செய்ய கோரி திருவாரூரில் காரைக்கால் விரைவு ரயிலை மறித்து போராட்டம் நடத்தினர். MS சுவாமிநாதன் பரிந்துரையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதேபோன்று சேலத்திலும் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் டெல்லியில் போராடும் விவசாயிகளை மத்திய அரசு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என முழக்கமிட்டனர். பின்னர் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். விருதுநகரில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விற்பனை நிலையத்தில் இரவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் பெரும் பரபரப்பு நிலவியது. NGO காலனியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விற்பனை தொழில் செய்து வருகிறார். அப்பகுதியில் உள்ள அவரது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விற்பனை நிலையத்தில் நேற்றிரவு பணி முடிந்து ஊழியர்கள் கிளம்பிய நிலையில் பூட்டப்பட்ட கட்டடத்திலிருந்து திடீரென பெரும் புகை வெளியேறியதை அடுத்து சட்டென தீப்பிடித்து எரிந்தது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசியது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் கதவை உடைத்து 3 வாகனங்கள் மூலம் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தில் விற்பனை நிலையத்தில் இருந்த 19 புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள், வாடிக்கையாளர்களின் 9 ஸ்கூட்டர்கள், கம்ப்யூட்டர் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் உள்பட 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமாகின.
மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருக்கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலையில் 3வது நாள் தெப்ப உற்சவ விழா நேற்று நடைபெற்றது. திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடந்த 13ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் 2668 அடி உயரமுள்ள அண்ணாமலையார் மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீப திருவிழாவின் ஒரு பகுதியாக தெப்ப உற்சவம் நடைபெற்று வருகிறது. 3வது நாளான நேற்று அண்ணாமலையார் திருக்கோவில் முருகர் வள்ளி தெய்வானையுடன் ஐயங்குடத்தில் எழுந்தருளினார். தீபாராதனைகளுக்கு பின்னர் 3 முறை தெப்பத்தில் திருக்குடத்தை பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சண்டிகேஸ்வரர் உற்சவத்துடன் இந்த ஆண்டு தீபத் திருவிழா இன்று நிறைவடைகிறது.